அந்த சைடுக்கு எல்லா நெட்வொர்க்ல இருப்பாங்க. ஏர்டெல் லிஸ்ட் எல்லா நெட்வொர்க் பண்ணியாச்சு. அதுதான் இப்போ நாம வந்து இன்ஜினியரிங் வந்து அவங்க விசிட் பண்ண முடியாது. அவங்க விசிட் எடுத்து நாங்க அதெல்லாம் தேவையில்ல. கனெக்ஷன் வந்தா போதும். இன்ஜினியர் வரானா இந்த கொளுத்துறவர் வரானா யார் வந்தா எங்களுக்கு என்ன இருக்கு? எவ்வளவு நாள் சுத்துவான்? 24ஆம் தேதி இது வரைக்கும் சுத்தி நிற்பாங்க. 24ஆம் தேதி 14 பேர் ஒருத்தாங்க. எல்லாமே வீடியோ கொஞ்சம் பாடா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. எல்லாமே சான்ஸ் இருக்கு. இந்த பேர் பெரிய தெருவா இருக்கு. இந்த மாதிரி கூட ஐயா போடும்போது தெரியலையா சின்ன தெருவா பெரிய தெருவா? ஒரே வார்த்தை சொல்றேன். டிஷ் அவனுக்கு கட் ஆயிடுச்சுன்னா ஒரு அவருக்குள்ள வந்து அவன் பண்ணிட்டு போறான். அவங்களோட கனெக்ஷன் வந்து சார் டாடா ஸ்கேல இப்போ எல்லாமே வந்துச்சு சார். சொல்லுங்க இப்போ போட்டுறேன் சொல்லுங்க சார். அப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. போய் நான் அப்புறம் எதிர்பார்க்க கம்ப்ளைண்ட் போட்டு வந்த உடனே வந்துடுறாங்க சார். விஷயம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உடனே வந்துடுறாங்க. இது உங்களுக்கு ஜியோ மட்டும் கட் ஆகல. நீங்க சொல்றீங்களா கட் ஆயிருக்கும்னு சொல்லி. ஏர்டெல் கூட கட் ஆயிருக்கு. நேற்று கூட ரோட்ல உட்காந்து பண்ணினா அவங்களும் ஒரு சைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த சைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஆக்டர் பிசினஸ் கம்மி. அவங்க புரிஞ்சா கூட அவங்க பவர் டைம்ல ஓடலாம். அவங்க ஃபுல் தெரியாது. அவங்க நைட் டைம் மட்டும் தான் போலீஸ்லாம் அலோ பண்ண மாட்டாங்க. காரணம் டைம்ல அலோ பண்ண மாட்டாங்க. உங்களோட பிரச்சனை ஒரு நாளா 2 நாளா எவ்வளவு நாள் இல்லைன்னா மாசம் கணக்குல வராது. அவ்வளவுதான். நீங்க ரீஃபண்ட் பண்ணுங்க. எத்தனை கொடுத்துறேன் பாக்ஸ் போட்டு 2 மாசம் தான் ஆகுது. சிம்பிளா யாரு பாப்பா கொஞ்சம் சொல்லிட்டு வந்தாருமா. சாப்பிடாம கொண்டா வந்து உட்காந்துக்கிறோமா. ஐயா சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஐயா? என்னதான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன் நானு. மெசேஜ் வந்துச்சு ரீசார்ஜ் ஃபுட் அரேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு கேஸ் குடிச்சு அப்புறமா போற மாதிரி.